எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே இதை திருப்பி கொடுத்தா நீங்க இவ்ளோ சங்கடப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க மனசு சங்கடப்பட்டிருந்தா ஐ எம் சாரி. இதை நானே வச்சுக்கிறேன். தேங்க்ஸ். அப்போ இனிமே நான் எப்போ வேணா உங்ககிட்ட சாட் பண்ணலாம். நம்பர் சொல்லு. கௌதம் நம்பர் 944665 முடியும். இந்த நம்பர் 944666. பக்கத்து பக்கத்து நம்பர். சரி வாங்க சாமி கும்பிட போலாம். நீங்களும் வாங்க. மொபைல் நம்பர் மட்டும் பக்கத்துல இல்லை, நானும் பக்கத்துலேயே தான் இருக்க போறேன் லைஃப் ஃபுல்லா. மீனாட்சி, நான் வைக்கட்டுமா? டேய் 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 டேய், அவ ஊழ்றா. எவனோ ஒருத்த அவன் நெத்தியில பொட்டு வைக்க போறான். நீயும் பார்த்துட்டு சும்மா இருக்க? எதையாச்சும் சொல்லி தடுறா. டேய் தடுறா. ப்ரோ ஒரு நிமிஷம். கல்யாணத்துக்கு முன்னால இப்படி நெத்தியில குங்குமம் வச்சு வர்றது ராங் சென்டிமெண்ட். அது அவ்வளோ நல்லதுக்கு இல்லைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்பதான் நீ என் பாயிண்ட்டுக்கே வர. சாரி ப்ரோ, எனக்கு இதை பத்திலாம் சுத்தமா தெரியாது. நீயே வச்சுக்கோ. கௌதம். ஒரு வகையில நீங்களா அதிர்ஷ்டசாலிங்கடி. எப்படிமா சொல்ற? மீனாட்சிக்கு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருச்சு. சக்திக்கு புது வேலை கிடைச்சிருச்சு. நான் ஆசைப்பட்ட முக்கியமான விஷயம் இது 2 தான். தண்ணி குடி. ஆமா, கேட்க மறந்துட்டேன். புது ஆபீஸ் போறியே, வேலை எப்படி இருக்கு? அதுமா அவங்க கம்பெனியை விட இந்த கம்பெனி நல்லா தானே இருக்கு. ஆமாமா, இந்த கம்பெனில அக்கா சொன்னா அப்படியே நடக்கும். என்னக்கா லுக்கு விட்றா? இந்த மாதிரி பில்டப் பண்ணாதான் அம்மா நம்புவாங்க. இல்லனா 1008 கேள்வி கேட்பாங்க. சக்தி, இப்ப நீ வேலைக்கு போற கம்பெனி பேர் என்னம்மா? அது ஒரு மொபைல் கம்பெனி தாமா. உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா?
இவங்க கம்பெனில புது ஸ்கூட்டர் புது மொபைல்லாம் கொடுக்க போறாங்களாம். அப்படியா? சக்திய பார்த்தாலே கொடுத்துருவாங்க. அவ முகராசி அப்படி. இதுக்குடி தேவையில்லாம கோர்த்து விடுற. தேவையில்லாமல அவங்க நீ புது கம்பெனில வேலை செய்யற நம்ப வேணாமா? அதுக்கு தான் இந்த பில்டப். அவன் எச்ச கையால கூட காக்க ஓட்ட மாட்டான். அவன் எப்படி ஸ்கூட்டரும் மொபைலும் வாங்கி கொடுப்பான்? லூசு. குடுக்க வைக்கா. உன் டேலண்ட யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் குடுக்க வை. உன் சக்தி உனக்கே தெரியல போ. இதுல இது வேறயா? வாய் மூட்டை சாப்பிடி. என்னடி அங்க ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? எந்த ஸ்கூட்டர் வாங்கலாம் எந்த மொபைல் வாங்கலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோமா? அப்படியா? புது ஸ்கூட்டர் எப்பமா கொடுப்பாங்க? அது உடனே கொடுத்துருவாங்களா? ஃபர்ஸ்ட் லோனுக்கு அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகும். ஒரு வழியா அந்த ஓட்ட மொபைலுக்கு முடிவு காலம் வந்துருச்சு. அம்மா பெரியமா வந்திருந்தாங்களே, ஏதாவது விசேஷமா? ஐயோ, ஐஸ்வர்யாவை சுந்தருக்கு கல்யாணம் பண்ண போற விஷயம் தெரிஞ்சா அக்கா வருத்தப்படும் தானே சொல்லாம இருந்தோம். ஆமாண்டி, சொல்ல மறந்துட்டேன். நல்ல விஷயம்தான். நம்ம ஐஸ்வர்யாக்கு மாப்பிள்ள பாத்துட்டாங்களாம். தாம்பூலம் கூட மாத்த போறாங்களாம். யாருமா மாப்பிள்ள? அவங்க சொந்தம்தான். அந்த தாரணியோட சின்ன சுந்தர்ல அந்த பையன்தான். அக்கா கேளு. அம்மா சுந்தர் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரே. அவன் ஒத்துப்பான். அப்படியே இல்லைனாலும் அவன் அம்மா கறி அவனை ஒத்துக்க வைப்பா. ஆமா, அவன் ஒத்துக்க மாட்டான், நீ எப்படி சொல்ற? அது இல்லம்மா, ஒரு பொண்ணை லவ் பண்ணி சூசைட் வரைக்கும் போனாரே, அதுக்குள்ள எப்படி உடனே இன்னொரு பொண்ண? நான் கூட அப்படிதான் நினைச்சேன். அவன் என்னமோ இப்ப ஜாலியா சுத்தி திரியறானா. காதலாவது கத்திரிக்காயாவது. பணம் இருக்கிறவங்களுக்கு காதல் எல்லாம் காலையில வரும், சாயந்தரம் போயிடும். அக்கா, அவன் ஒரு குடிகாரன். ஏற்கனவே ஏதோ ஒரு பொண்ணை காதலிச்சு சூசைட் வரைக்கும் போயிருக்கான். எனக்கு அவனை கண்டாலே பிடிக்கல. ஏ துர்கா, அதிக பிரசங்கித்தனமா பேசாத. மத்தவங்க விஷயம் எல்லாம் நமக்கு எதுக்கு? தேவையில்லாம எதுவும் பேசக்கூடாது. அமைதியா இரு, எல்லாம் நல்லதாதான் நடக்கும். மீனுக்குட்டி என்னாச்சு? மீனா, நீ இப்ப ஏன் அழுகுற? விஷயம் என்னன்னு சொல்லு. மீனாட்சி, இப்ப நீ பதில் சொல்லாம அழுதா நான் என்னன்னு புரிஞ்சுப்பேன். என்னாச்சுன்னு சொல்லு மீனாட்சி. இப்ப விஷயம் என்னன்னு சொல்லு. யார் சுந்தரா? நான் சக்தி பேசுறேன். நீங்க ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறதா பெரியமா வந்து சொன்னாங்க. ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? நிச்சயதார்த்தம் இன்னும் 2 நாளா நடக்க போறதா சொன்னாங்க. அதான் அக்கா அழுதுட்டு இருக்கா. இதை நீங்க நம்புறீங்களா? நான் நம்புறேன். அக்கா தான் அழுதுட்டு இருக்கா. சரி, நான் நேர்ல வரேன். இல்ல வேணாம் சுந்தர். இல்ல சக்தி, இது நேரா வந்தாதான் சரியா இருக்கும். இல்ல சுந்தர், அந்த விஷயம் உண்மை இல்லைல்ல. நீங்க வர வேணாம், நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. வச்சிடுறேன். அக்கா வா போலாம். இல்ல சக்தி, எனக்கு மனசு சரியில்லை. கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு. சரி, அழகு நிப்பாட்டு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா, அவர் தான் சொல்றாரு. என்னக்கா?
குட்டி என்னை ஏன் சந்தேகப்பட்ட? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான்ல? யாருக்கும் தெரியாம உன்னை கல்யாணம் பண்ற அளவுக்கு துணிஞ்சவனா. இவ்வளோ ஏன் உனக்காக என் உயிரே ஓட போனேன். இன்னொருத்தைய நான் கல்யாணம் பண்ணிப்பனா? என்கிட்ட நீ ஏன் அப்படி கேட்ட? பதில் சொல்லு. எங்க பெரியம்மாவும் உங்க அம்மாவும் சம்பந்தம் பேசிட்டாங்கன்னு எங்க அம்மா சொன்னதை என்னால தாங்கிக்க முடியல. அவங்கள மீறி நம்மளால எப்படி சுந்தர் சேர முடியும்? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். என் கையால தாலின்னு ஒன்று கட்டினேன்னா அது உன் கழுத்துல மட்டும்தான். இது நம்ம லவ் மேல சத்தியம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டாள்தனமெல்லாம் நினைக்காத. அம்மா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நம்ம மீனுக்குட்டி சும்மாவே அழுவாளே, அவ அழுதா முகம் வாடிடுமேன்னு கிளம்பி வந்துட்டேன். இனிமே நீ அழாத. ஹலோ, என்ன நடக்குதுங்க? ஐயோ, உன் தங்கச்சிங்களாம் வந்துட்டாங்களே, இங்க ஒளிஞ்சுக்குவா. ஏய், என்ன விளையாடுறீங்களா? இல்ல, சமாதானப்படுத்தல மீனு. என்னக்கா இவர் மேல ரொம்ப கோவமா இருந்தா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஹலோ பாஸ், உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. எங்களெல்லாம் இன்வைட் பண்ணுவீங்களா? ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிடாதீங்க, சும்மா இருங்க. நானே இப்பதான் சமாதானப்படுத்தி முடிச்சிருக்கேன். ஊருக்குள்ள 4 பேரு 4 விதமா, ஏன் 1000 விதமா கூட பேசுவாங்க. அதெல்லாம் போய் நம்பிட்டு இருப்பீங்களா? மீனுக்குட்டி, அதெல்லாம் நீ நம்பாத. அவங்க ஹலோ அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ உங்களை கேட்காம அவங்களா பேசுனாங்க, அப்படிதானே? ஆமாங்க. ஏ மீனாட்சி, இதோ அம்மா, இது வந்துடுறேம்மா. நேரம் ஆச்சு, வந்து படுங்க. உங்க அம்மாக்கு வேற வேலையே இல்லையா? எனக்கு தூக்கம் வரலமா, நான் கொஞ்ச நேரம் சுந்தர் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஐயோ, என் பேரை விட்டனே. என்னடி ஒண்ணுமே புரியல, சத்தமா பேசு. அப்பா, ஒண்ணு இல்லம்மா, சக்தி கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க படுங்க, நான் வந்து படுத்துக்கிறேன். சரி, பேசிட்டு சீக்கிரம் வாங்க. நாங்க வந்து படுத்துக்கிறோம், நீங்க முதல்ல போய் படுங்க. அப்பாடா. எப்படி நாங்கெல்லாம் அப்பவே அப்படி. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்பணுமா? 10 கிலோமீட்டர் பைக்ல வந்து 2 வீட்டு மொட்டை மாடி ஏறி குச்சி வந்திருக்கிற, உடனே கிளம்பணுமா? ஹலோ ஹலோ ஹலோ, இருங்க இருங்க. கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. சக்தி, நீங்க என்ன பண்றீங்கன்னா சிவா கூட சேர்ந்து சீக்கிரம் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுங்க. நானும் எவ்வளவு நாள் தான் மொட்டை மாடியில ஏறி உங்களை பார்க்க வருது, கால்லாம் வலிக்குதுங்க. தோட்டா, அது என்ன அவ்வளவு சாதாரண விஷயமா? கொஞ்சம் அவசரப்படாதீங்க. நானும் கௌதம் சிவா எல்லாம் பிளான் பண்றோம். அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஓ, பிளான் பண்றீங்களா? சரி, நீங்க போய் அந்த பிளானை பண்ணுங்க. அது வரைக்கும் நானும் மீன் கூட தனியா பேசிட்டு இருக்கோம். என்ன மீன் ஐயோடா, அப்படியே உங்களை தனியா விட்டாலும் முதல்ல நீங்க கிளம்புங்க. கிளம்புங்க. குட்டி? ஒரு நிமிஷங்க. நைட் டைம் பொக்கே கிடைக்கல, அதான் உனக்காக ஸ்பெஷல் பொக்கே. சரி சரி சரி, போதும் போதும் போதும். மீனுக்குட்டி, ஐ லவ் யூ. வாங்க போங்க. ஏய், உன் செல்ல செகண்ட் சிம் செலக்ட் பண்ணிக்கோ. ரெடியா? ரெடி மேடம். மேடம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன விட்டுருங்க, நான் போறேன். ஹேய், வாயை மூடிட்டு பேசாம இரு. இல்ல இதெல்லாம் நீ தான் பண்றேன்னு பாஸ் கிட்ட போய் போட்டு கொடுத்துருவேன். இது என்ன அநியாயமா இருக்கு? நீங்க பண்ணிட்டு பழிய ஏன் மேல போடுவீங்களா? அப்படிதான். சொன்னதை கேட்டு எங்க கூட இருந்தா தப்பிச்ச, இல்லன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருவோம். மேடம், நீங்க டயல் பண்ணுங்க. ஓகே. ஹலோ மாமோய், ஐ லவ் யூ. கொட்டை பாக்கும் கொழுந்து வெத்தலையும் பொட்டாவாய் சவக்கும், மச்சானியும் வச்சனி நானும் தொட்டா தூள் பறக்கும், நாக்கு
காலம் சவக்க மாப்பிள்ள வேணும். ஹலோ உன் மேல ஒரு கண்ணு, நான் தான் உன் ஒரு பொண்ணு. உன்னோட இவ ஒண்ணு, உன்னை மறந்தா வெறும் மண்ணு. இருக்கிற உன்னால பறக்கிற தன்னால கிறங்க நொறுங்குற பாரு நீதான் மாப்பிள்ளை. ஏய் திரும்ப கால் பண்ணலாம். இவ்வளவு டார்ச்சர் தாங்க முடியலையே. ராத்திரி நேரத்து பூஜை, ம், ம். ரகசிய தரிசன ஆசையில். ஆ, ஆ, எனும் ஆராதனை. ஆ, ஆ, அது சுகவேதனை. ஏய் நீ மட்டும் என் கையில கிடைச்ச சாவடிச்சிருவேண்டி உன்னைய. இஞ்சி ஈடு பழகா, மஞ்சள் சேவ பழகா, கள்ளச்சீரி பழகா, மறக்க மனக்கூடுதில்லையே. இவ்வளவு திமிரு இல்ல. நான் யாருன்னு காட்டுறேன். எனக்கு நல்லா தெரியும் நீங்க எல்லாம் இந்த ஆபீஸ்ல தான் இருக்கீங்கன்னு. விட மாட்டேன்டி, உன்னை விட மாட்டேன்டி. ஏய், பாஸ் வராரு. எல்லாம் அவங்க இடத்துக்கு போங்க. சிவா, இந்த மாதிரி டயத்தில் டென்ஷன் ஆகாத, ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண. மொத்தம் இது யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு பின்னாடி எல்லாம் மாட்டுவாளுங்க. ம், யாரா இருக்கும்? நம்மளை விட கிளவராக ஆட் பண்ணுறாளுங்க. ஒருவேளை இவ்வளோ இருப்பாளோ? ம், ம். மொபைல் நம்பர் கொடு. சார், நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது சார். சார், என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படியா தெரியுது? என் வேலையே போனாலும் சரி, என் ஃபோன் நம்பர்லாம் நான் தரமாட்டேன். நானும் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. சரி உட்காரு, உட்காருன்னு சொல்றேன்ல. இப்பெல்லாம் இருப்பாளோ? எங்க வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார். மொபைல் நம்பர்லாம் தரமாட்டேன். என்ன தொந்தரவு பண்ணாதீங்க சார். ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார். நீ ரெண்டு விதத்துலயும் தொந்தரவு பண்ணலாமா? தயவு செஞ்சு அழுகிறத நிப்பாட்டு. உட்காரு. கண்டிப்பா இவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சார், என்ன சார் இது? நம்பர் என் பாய் ஃப்ரெண்ட் ஒரு டவுட் ஃபெலோ சார். நான் உங்களுக்கு நம்பர் கொடுத்தா நல்லா இருக்காது சார். ஏய், நான் என்ன நம்பர் தானே கேட்டேன். சார், எனக்கு என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சு சார். சார், தப்பா எடுத்துக்காதீங்க. எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஆபீஸ்லயே மீட் பண்ணலாம். நீ எல்லாம் ஒரு பொண்ணு. ஓகே, இங்க கண்டிப்பா கிடைக்கும். சார், என்ன சார் நீங்க கேட்டா நம்பர் என்ன, வீட்டு அட்ரஸ், மெயில் ஐடி எல்லாமே தரேன் சார். அதெல்லாம் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். நீ முதல் நம்பர் மட்டும் கொடு. போன்ல எவ்வளவு நேரம் பேசுறது, போர் அடிக்கும். வேணா வெளியில போலாம் வாங்க. வெளியில போறதா? நீ நம்பர் மட்டும் கொடு, எனக்கு அது போதும். பாஸ், யோ இரியா, நம்பர் கொடு. பாஸ், என்ன இது? ஏன் பாஸ், உங்களை கட்ட பிரம்மச்சாரி நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி கட்டு கிடங்காத காளையா சுத்திட்டு இருக்கீங்க. யோ ரன்பீர், என்னை பத்தி என்னையா நினைச்ச? அதான் நேர்லயே பாத்துட்டேன் பாஸ். ஜோ, நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாதுயா.
ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு தான் என் நம்பர். அதான் நான் நேர்லயே பார்த்துட்டேனே. சரி, கிளாரிஃபிகேஷனை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நான் ஃபோன் நம்பர் வாங்கி கொடுத்துருப்பேன்ல. நான் எதுக்கு இருக்கேன்? சரி, நீயே எல்லாரும் நம்பரையும் வாங்கிட்டு வா. ம் ம். ஓகே பாஸ். ஏமா, நீங்களாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட நம்பர் கேட்டது யாரு? நம்ம பாஸ். நம்ம பாஸ் பத்தி உங்களுக்குலாம் தெரியும்ல. அவர் ஒரு கட்ட பிரம்மச்சாரி. அவரே வந்து உங்ககிட்ட ஃபோன் நம்பர் கேட்கறாரா என்ன அர்த்தம்? உங்க நம்பரை வாங்கி பேசி பழகுறதுக்காக கேட்டிருப்பாரு. பேசி பிராக்டிஸ் பண்ற மனுஷனை அனுப்பிச்சு விட்டீங்க. அவர் உங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் தரலையா? தீபாவளி பொங்கலுக்கு போனஸ் தரல? அவருக்கு உங்க நம்பரை கொடுத்து உதவுறது உங்க கடமை இல்ல? கமான் 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 கமான், வாங்க எல்லாரும் உங்க நம்பர் கொடுங்க. நீ நம்பர் கொடு. உன் நம்பரை கொடுமா. நீயும் கொடு. நீ என்ன பண்ற? உன் நம்பரை மட்டும் கொடுக்காத. அதை நான் பர்சனலா அப்புறமா வாங்கிக்கிறேன்.